بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்றைய நாளை நமக்கும் நம்மை சூழ இருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல நாளாக ஆக்கி வைக்க வேண்டும். நல்ல முடிவுகளும் நல்ல பலன்களும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை முதற்கண் பிரார்த்தித்து கொண்டவனாக, இன்றே பொதுத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் வாக்களிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டும் போய்கொண்டும் வாக்களித்து விட்டும் மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய கவனம் யாரின் பக்கமாக போக வேண்டும்? நம்முடைய கவனம் யாரை முன்னோக்கி இருக்க வேண்டும்? நாம் அல்லாஹ்விடம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? எப்படிப்பட்ட முடிவுகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை நாங்கள் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பது அடிப்படை. அதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஒன்று நல்லதாக நடக்க வேண்டுமென்றால் அதற்கான முயற்சிகள் நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகளுக்குரிய முடிவு அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. முயற்சி செய்ய சொன்னவன் அல்லாஹ், அந்த முயற்சியினூடாக முடிவுகளை தருபவனும் அல்லாஹ். நாங்கள் முயற்சி செய்யும்படியாக ஏவப்பட்டவர்களே அன்றி முடிவுகள் நல்லதாக இருக்க வேண்டும், அதுவும் உங்களுடைய பொறுப்பு என்று எங்கள் மீது பொறுப்பு சாட்டப்படவில்லை. நோய்வாய்ப்பட்டுவிட்டால் மருத்துவம் செய்ய வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும், சிகிச்சை பெற வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கடமை. ஆனால் நோய்க்குரிய ஷிஃபா, நோயை குணமாக்குவது, நோயிலிருந்து ஆரோக்கியமான வாழ்வு கிடைப்பது என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்படித்தான் உலகத்தில் அனைத்தும். வியாபாரம் செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும். வியாபாரம் செய்வதாக இருந்தால் முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். திருமணம் முடிப்பதாக இருந்தால் முயற்சிகள், முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஆனாலும் திருமணத்துக்கு பிறகு, வியாபாரத்துக்கு பிறகு ஒரு ஆரோக்கியமான, ஒரு சந்தோஷமான, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை கிடைப்பது என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. முறையான முயற்சிகள் நடைபெறும் பொழுது முறையான நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தம். அதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அதனால்தான் ஒவ்வொரு செயலுடைய முடிவிலையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் மனித கோடிகளுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எந்த ஒரு ஆளுமையும் கிடையாது. அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆளுமை தான் என்பதை நாங்கள் திருப்பி திருப்பி ஊண்டி சொல்லுகின்றோம். அதே அடிப்படையில் தான் இந்த பொது தேர்தலையும் நாங்கள் பார்க்கின்றோம். சுருக்கமாக சொல்லப்போனால், எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தான் அமாலுக்கும் உம்மாலுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்துத்தான், செயற்பாடுகளை வைத்துத்தான் உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு முடிவு செய்யப்படுகிறார்கள். அமல்கள் நல்லதாக இருக்கும் பொழுது, செயல்பாடுகள் நல்லதாக இருக்கும் பொழுது எங்களை ஆளக்கூடிய ஆளுமைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதை பற்றிய ஹதீஸுகள் ஏராளம் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்துத்தான் எங்களுடைய செயல்பாடுகள் முடிவு செய்யப்படுகிறது, எங்களுடைய நிலைமைகள் முடிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக நிற்கும் பொழுது இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் பெரும்பாலும் அநேகமான இமாம்கள் சொல்லுவார்கள், சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களை கோணலாக்கி விடுவான். தொழுகைக்காக நிற்கும் பொழுது சஃப்புகள் நேராக நிற்பதற்கும் மனிதர்களுடைய உள்ளங்கள் நேராக இருப்பதற்கும் இடையில் ஒரு தொடர்பாடல் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எங்களுடைய செயல்பாடுகள் நேராக இருக்கும் பொழுது, நேரானதாக வளைவில்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளங்களையும் நேரானதாக வளைவில்லாததாக ஆக்கிவிடுகிறான் என்ற கருத்தை எங்களுக்கு இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிஅமத்து எங்களுக்கு கிடைப்பதாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நிஅமத்து எங்களை விட்டு தப்பி போவதாக இருந்தாலும் அது ஏதோ நாங்கள் செய்து கொண்ட பாவத்தின் காரணமாக, நாங்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, எங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சில பாவங்களின் காரணமாகத்தான் அது நடைபெறுகிறது என்ற யதார்த்தத்தை எங்களுக்கு எங்களுடைய குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள், பாராளுமன்றத்துக்கு புதியவர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள், புதிய ஒரு பாராளுமன்றத்தை நாங்கள் உருவாக்கி விட்டுவிட்டோம் என்ற மதமையில் எங்களுக்கு இருந்துவிட முடியாது. நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளையும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? நாங்கள் நல்லவர்களா? இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகின்றோமா? எங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப நான் ஒரு நல்லவனாக இருக்கிறேனா என்பதை மத மொழி வேறுபாடுகளை மறந்து நான் எனக்கு ஒரு நல்லவனாக இருக்கிறேனா? கோட்பாடுகள் வித்தியாசமாக இருக்கலாம், நம்பிக்கைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனாலும் அனைவரிடம் இருக்கக்கூடிய விழும்பியங்கள் பெரும்பாலும் உண்டாகத்தான் இருக்கும். அந்த விழும்பியங்கள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எங்களுடைய குர்ஆன் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு கர்மமாக இருந்தாலும், ஒரு தவறாக இருந்தாலும், அந்த தவறினால் வரக்கூடிய விளைவு பெரிய ஒரு விளைவாக இருக்கும். எனவே எங்களை நாங்கள் சீராக்கிக் கொள்வது, எங்களை நாங்கள் சரி செய்து கொள்வது, எங்களை நாங்கள் நேரான வழியில் ஆக்கிக்கொள்வது, வைத்துக்கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வரலாற்றை சொல்லுகின்றான். ஏனென்றால் சில விடயங்களை சொல்லும் பொழுது புத்திமதியாக சொல்லி அதை விளங்கப்படுத்துவதை விடவும், விளங்க வைப்பதை விடவும், ஒரு நடந்த ஒரு நிகழ்வை மையமாக வைத்து ஒரு நிகழ்வை நடத்தாட்டி அதை எங்களுக்கு சொல்லித் தருவது, அதனுடால் வந்த விளைவுகளை எங்களுக்கு விளங்கப்படுத்துவது மிக லேசான ஒரு வழிமுறை ஒருவருக்கொன்றை விளங்கப்படுத்துவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தேறியது. அந்த நிகழ்வை ஒரு மையமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லித் தருகின்றான். என்ன புத்தி சொல்லுகின்றான்? ஒரு முறை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் மக்கத்து மாற்று மதத்தை சார்ந்த மக்கள், மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்கள். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கும் நேரான வழி கிடைக்க வேண்டும், அவர்களும் எங்களுடன் சுவனலோகத்தில் வாழ வேண்டும், அவர்களும் யதார்த்தத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் தன்னை தானே அவர்கள் மாய்த்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இவர்கள் அனைவரும் முஃமீன்களாக, ஏகத்துவவாதிகளாக, இறைவனை விசுவாசம் கொண்டவர்களாக ஆகக்கூடாதா என்ற கவலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தானே மாய்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கா முக்கர்ரமாவைச் சேர்ந்த
ஒரு சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாங்கள் உங்களிடத்தில் 3 கேள்விகள் கேட்போம். இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தரும் பொழுது அதற்குரிய பதிலும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்குற கேள்விக்குரிய பதிலும் எங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்தில் 3 கேள்வி கேட்போம். இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னால் நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்றால், இவர்கள் முஸ்லீம்களாக மாட்டார்களா என்ற கவலையில் தன்னை தானே மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் வந்து சொல்கிறாங்க, 3 கேள்வி கேட்போம், அதற்குரிய பதிலை சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முன்மொழிகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் மிகைத்து விட்டது. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகளின் ஊடாகத்தான் மனிதனுக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கும். சந்தோஷம் மிகைத்து விட்டது, கவலைகள் மிகைத்து விட்டது, இப்படியான உணர்வுகள் மிகைத்த சந்தர்ப்பத்தில் கோபம் மிகைத்து விட்டது. இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான முன்பின் நடக்கிறது, தவறுகள் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் வைத்து விட்டான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துடனே சொன்னாங்க, நான் இதற்குரிய பதிலை நாளைக்கு சொல்லுகிறேனே. சுப்ஹானல்லாஹ், பதிலை நாளைக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு வாங்க, இதே நேரத்தில் பதில் உங்களுக்கு நான் முன்வைப்பேன். அவர்கள் 3 கேள்விகள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தைரியமாக முக உறுதியுடன் சொன்னார்கள், நாளைக்கு இதற்குரிய பதிலை சொல்லுகிறேன். நாளைக்கு என்று சொல்ல காரணம் என்ன? காலையிலும் மாலையிலும் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்மணி வந்து காதல முறைப்பாடு செய்கிறாள் தன்ன கணவனை பற்றி, கத் ஸமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அந்த பெண் தன்னுடைய வாயை சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதில் இருந்து எடுப்பதற்கு முன்னாலேயே பதில் கிடைத்து விட்டது. இப்போ என்ன சந்தேகம்? சொன்னாங்க, நாளைக்கு பதில் சொல்லுகிறேனே. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமணம் நடக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே குர்ஆனுடைய திருவசனங்களும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படியாக குர்ஆனை எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே குர்ஆனுடைய திருவசனங்கள், கட்டளைகள், வழிகாட்டல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன நிறைவான நம்பிக்கை, நாளைக்கு இதற்குரிய பதிலை சொல்லுவேன். அவ்விடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றை மறக்கடிக்க செய்து விட்டான். ஒன்றை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் மறக்கவில்லை, எனக்கு உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். என்ன மறக்கடிக்க செய்தான்? இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இதற்குரிய பதிலை சொல்லுவேன் என்று சொல்ல வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சந்தோஷத்தின் காரணமாக, அளவு கடந்த சந்தோஷத்தின் காரணமாக சொன்னார்கள், நாளைக்கு பதில் சொல்லிடுறேனே, நீங்கள்லாம் முஸ்லீம் ஆகிடுவீங்க தானே, நீங்கள்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விடுவீங்க தானே என்ற தொனிப்பொருளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். நடந்தது என்ன? இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பாவம் என்று சொல்லுவது தடுக்கப்பட்ட, விளக்கப்பட்டவைகளை செய்வது மட்டுமல்ல பாவம். ஏவப்பட்டவைகள், வழிகாட்டப்பட்டவைகள், சுன்னத்தென்று சொல்லித்தரப்பட்டவைகள், ذிக்ருல்லா அல்லாஹ்வை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அல்லாஹ்வை மறந்து விடுவது, சுப்ஹானல்லாஹ், ஒரு கடமையான ஒன்றை விட்டு விடுவது, ஏவப்பட்ட ஒன்றை புறக்கணித்து விடுவது,
இதுவும் வாழ்க்கையில் பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மில் அநேகமானவர்கள் மார்பு தட்டிக் கொள்வார்கள். நான் வட்டி வாங்கியதே கிடையாது, நான் சூதாடியதே கிடையாது, மது அருந்தினதே கிடையாது, விபச்சாரம் செய்ததே கிடையாது. நல்ல விடயம், நல்ல விடயம். பாவத்தை செய்யாதவர்கள் மார்பு தட்டிக் கொள்வது போன்று ஏவப்பட்ட ஒன்றை, சுன்னத்தான ஒன்றை, அல்லாஹ்வினால் சொல்லித்தரப்பட்ட அல்லாஹுடைய திக்ருகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் மறந்ததே இல்லை என்று மார்பு தட்டிக் கொள்ளக்கூடிய மக்களும் எங்களுக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்து விட்டார்கள். கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் என்பது என்ன? இன்ஷா அல்லாஹ் என்பது என்ன? நாளை என்பது எனக்கு இல்லை. நாளை என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. நாளை என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. எதிர்காலம் என்பது என்னுடைய கையில் இல்லை. அது கிடைத்தால் பார்ப்போம், இல்லாவிட்டால் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இல்லாத ஒன்றைக்கு நீங்கள் எப்படி உங்களால் வாக்களிக்க முடியும்? இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் எப்படி ப்ராமிஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை வைத்து நீங்கள் எப்படி எக்ரிமெண்ட் ஒன்று போட முடியும்? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் என்பதை இணைத்துக்கொள், அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்துக்கொள், அல்லாஹ் நாடினால் என்பதை விட்டு விடாதே. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். 15 தினங்களுக்கு வஹி, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருந்த அந்த வஹியினுடைய தொடர்பை அல்லாஹ் துண்டித்து விட்டான். ஒரு இன்ஷா அல்லாஹ்வினூடாக இப்படிப்பட்ட ஒரு விளைவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருப்பார்கள் என்றிருந்தால், நானும் நீங்களும் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு பின்னால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்க முடியாதா? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்க முடியாதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எம்மாத்திரமோ அனுபவங்களை நானும் நீங்களும் பட்டிருப்போம். இப்படி சொன்னதின் காரணமாகத்தான் இது கிடைத்திருக்கிறது, இப்படி சொன்னதினால் தான் இது நடந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை நாங்களும் அனுபவித்திருக்கின்றோம். கசப்பான நிகழ்வுகளை ஒவ்வொருவரும் அனுபவித்திருப்பார்கள். சில சின்ன ஒரு வார்த்தை பிரயோகத்தில் அல்லாஹ்வை மறந்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் அவர்கிட்ட அனுப்பி வைத்து விட்டேன், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் அவரை எங்கள் மீது சாட்டி விடுவான், அவரை எங்கள் மீது சாட்டி விடுவான். எங்களுக்கு வரக்கூடிய அழிவும் கேவலமும் அவர்களால்தான் வர முடியும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நானும் சந்தித்திருக்கின்றேன், நீங்களும் சந்தித்திருப்பீர்கள். வாழ்க்கையில் ஏவப்பட்ட ஒன்றை விட்டு விடுவதும் பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நாளைக்கு பதில் சொல்லுவேன். வஹீனுடைய தொடர்பை அல்லாஹ் துண்டித்து விட்டான். 15 தினங்களாக காலையில் வாராங்க, பதில் சொல்லுங்கோ, பதில் சொல்லுங்கோ, பதில் சொல்லுங்கோ. பதில் சொன்னால் நாங்கள் முஸ்லீமாகி விடுவோம். 15 நாள் ஆச்சு, பதில் எதுவும் வர இல்லை. அந்த மக்களுக்கும் ஒரு சந்தேகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடமாத்தம். என்னடா இது, இடையில நான் ஒரு நடுவில் இருக்கிறேனே, அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, என்னுடைய ரப்பு கைவிட்டு விட்டானா? சந்தேகம் வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நபியையும் சோதித்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். 15வது 16வது நாட்களில் தான் குர்ஆனுடைய ஆயத்திறங்குது. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கவுன்சிலிங் செய்கிறான், ஒரு கவுன்சிலிங். ஏண்டா மனம் ரொம்ப புண்பட்டிருக்குது, ரொம்ப பெரிய கேட்கக்கூடாத ஏச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, மக்கள் பேசக்கூடாது எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் ஒரு வகையான சந்தேகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ஒரு கவுன்சிலிங் செஞ்சான். வல்துஹா வல்லைலி இதா சஜா, இது துஹாவுடைய நேரத்தில் இறங்கினதின் காரணமாக
லுஹாவுடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு முதலாவது சொல்லுகிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே நாயகமே, அவர்கள் சொல்லுவது போல, நீங்கள் நினைப்பது போல உங்களோட ரப்பு உங்களை ஒரு நாளும் கைவிடவில்லை. உங்களோட ரப்பு ஒரு நாளும் உங்களை கைவிடவில்லை. ஏதாவது ஒரு சோதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் கைவிட்டு விட்டானா? அல்லாஹ் எங்களை புறக்கணித்து விட்டானா? அல்லாஹ் ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறான் என்று யோசிக்க வேண்டாம். இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுங்கோ. மா வத்தஅக ரப்புக வமா கலா. என்னுடைய ரப்பு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான். என்னுடைய ரப்பு என்னை ஒரு நாளும் ஒதுக்கி விட மாட்டான். என்னுடைய ரப்பு என்னை ஒரு நாளும் ஓரங்கட்டி விட மாட்டான். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தை விடவும் முடிவு நல்லதாகத்தான் இருக்கும். முதலை விடவும், முதல் நாட்களை விடவும் கடைசி நாட்கள் நல்லதாகத்தான் இருக்கும். உலக வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். இது ஒரு கவுன்சிலிங், ஒரு உளவியல் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையை அவர் கட்டி அல்லாஹ் எழுப்புகின்றான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தைரியங்கள் தேவைப்படும், கவுன்சிலிங் தேவைப்படும், நல்ல வார்த்தைகள் தேவைப்படும். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே நாயகமே, இப்போ கிடைக்க இல்லை என்று கவலைப்படுறீங்களா? இப்போ கிடைக்க இல்லை என்று கவலையாக இருக்குதா? நான் 3 வார்த்தை 3 கேள்விக்கு பதிலை சொல்லி இருந்தால் அவர்கள் முஸ்லீம்களாக ஆகிவிடுவார்களே என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. ஒரு நாள் வரும், இவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து சேருவார்கள், உங்களை வந்து சந்திப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்குரிய நேரம் இருக்கிறது. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அன்றைக்கு நீங்கள் பொருந்திக் கொள்வீங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு கடந்த காலத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறான். நீங்கள் அனாதையாக பிறக்க இல்லையா? வாப்பை இல்லாமத்தானே பிறந்தீங்க, நாங்கள் உங்களை பாதுகாக்க இல்லையா? நீங்கள் இப்படித்தானே இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு நேரான வழியை வஹீனூடாக உங்களை நாங்கள் நெறிப்படுத்தவில்லையா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்பயுமே எங்களுக்கும் சொல்லுகிறான், நெகட்டிவ்ஸை மட்டும் பார்க்க வானம், பாசிட்டிவ்ஸை பாருங்க. வாழ்க்கையில் நடந்த சில கசப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்துவிட வேண்டாம். வாழ்க்கையில் கசப்புகள், கடினமான நெருக்கடியான கட்டங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை இடை போட வேண்டாம். வாழ்க்கையில் நடந்த நல்லவைகளையும் நினைத்து இடை போட்டு பாருங்கள். இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக வாழுகின்றோமே, வைத்தியசாலையில் போய் அல்லாஹ் என்னையும் உங்களையும் படுக்க வைத்து விடாமல், உறங்க வைத்து விடாமல், சிறைவாசம் அனுபவிக்க வைக்காமல் எந்த குற்றத்தையும் நாங்கள் செய்யவில்லை, சுத்தமாக வாழ வைத்திருக்கின்றான். அப்படியான ஒரு நிலையில் என்னை வாழ வைத்ததுக்கு பிறகும் நான் என்ன முறைப்பாடு செய்வதற்கு? வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஒவ்வொருவரும் யோசியுங்கள். நெருக்கடிகளுக்குள் இருக்கிறோமா? நெருக்கடிகளுக்குள் இருக்கிறோமா? இந்த சூரத்துல் லுஹாவை எடுத்து உங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்க பார்ப்போம். என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப்பு என்னை விட்டு விட மாட்டான், என்னுடைய ரப்பு என்னை ஓரமாக்க மாட்டான், என்னுடைய ரப்பு என்னை அரவணைத்துக் கொள்வான், என்னுடைய ரப்பு என்னுடைய தாயை விட என்னுடைய இரக்கமுடையவன். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய முதல் நாட்களை விட கடைசி நாட்கள் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. உலகத்தை விடவும் ஆகிரம் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. ஆரம்ப நாட்களை விடவும் கடைசி நாட்கள் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. திருமணம் முடித்து வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் பட்ட கஷ்டம் எம்மாத்திரமோ, ஆனால் குழந்தைகள் எல்லாம் பெருத்து வாழ்க்கை ஒரு செட்டில் ஆனதுக்கு பிறகு கிடைச்ச சந்தோஷம். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் தருவான். ஃபத்ஹ் மக்காவுடைய நாளில் அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் ரஹ்மத்து செய்யப்பட்ட நாள், அனைவருக்கும் மன்னிப்பு. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு உளவியல் கவுன்சிலிங் செய்கிறான். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறத வச்சு ஒருவரும் இந்நாள் உங்களுடைய ரப்பையும் உங்களையும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டாம்.
உங்களுடைய இறந்த காலத்தையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்படி இருந்தீங்க, எதிர்காலத்தில் நல்லதாக இருக்குமென்று மனக்கோட்டை கட்டுங்கள். எதிர்காலம் நல்லதாக இருக்குமென்று ஒரு ஹோப்பை பில்டப் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு கனவு கண்டு பாருங்கள். நல்லது நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் லுஹாவின் ஊடாக ஒரு அழகான ஒரு கவுன்சிலிங் செஞ்சான். யாருக்கென்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னமுண்டையும் செய்தார். ஏன் 15 தினங்களாக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை? எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று ஏன் கிடைக்கவில்லை? என்னை இறைவன் ஏன் இப்படி சோதிச்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கவுன்சிலிங் செஞ்சு அனுப்ப மீண்டும் சொல்லுகின்றான். ஏன் எங்கட மலக்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட வர இல்லை? ஹதீஸுகளில் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த உடனேயே சந்தித்ததுமே கேட்டாங்க, ஃபைன கிப்த அன்னா, எங்களை விட்டு போனீங்க? காலையிலையும் மாலையிலையும் வந்து கொண்டே இருந்தீங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தீங்க, படிக்க வேண்டியதெல்லாம் நான் படித்து கொண்டேன், நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்தீங்க. ஒரு இக்கட்டான கட்டம், நாளைக்கு நான் பதில் சொல்லுவேன் என்று சொல்லி வாயால் சொல்லிவிட்டேன். அவங்க என் வார்த்தைக்கு பதிலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என் ப்ராமிஸை நிறைவேற்றுவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஃபைன கிப்த அன்னா, நீங்கள் எங்கே எங்களை விட்டு பேத்தீங்கன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆச்சரியமான பதில் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், உலகத்தை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில், தன்னுடைய கட்டுப்பாட்டில், தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து கீழே விழுவதாக இருந்தாலும், மா தஸ்குத்து மின் வரகத்தின், எந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் விழமாட்டாது என்று சொல்லுவது போல சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி மிர் ரப்பிக். நபியே, நாயகமே, நான் காலையிலும் மாலையிலும் உங்களை சந்திக்க வருவதெல்லாம் அல்லாஹுடைய அனுமதி பெற்றுத்தான் வருகின்றேன். ரப்பினுடைய, இறைவனுடைய, ஹக் தஆலாவினுடைய அனுமதி இன்றி என்னை உங்களால் சந்திக்கவும் முடியாது. வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி மிர் ரப்பிக். உங்களை சந்திப்பதற்கும் இறைவனுடைய, ரப்புடைய அனுமதி, பெர்மிஷன் எனக்கு தேவைப்படுகிறது. அவன் அனுமதி தந்தால் மட்டும்தான் எனக்கு உங்களை சந்திக்க முடியும். அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது. நாங்கள் மலக்குமார்கள் ஏவப்பட்டதை மட்டும் செய்வோம், விளக்கப்பட்டதை முற்றாக தவிர்ந்து கொள்வோம். யஃப்அலூன, குர்ஆன் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை பற்றி. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் நாங்கள் வர இல்லை? உங்களை சந்திக்க நாங்கள் ஏன் வர இல்லை? அதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு ஏதோ ஒன்றை வாக்களிக்கும் பொழுது, நாளைக்கு சொல்லுவேன் என்று சொன்னீங்க தானே, இன்ஷா அல்லாவை ஏன் மறந்துட்டீங்க? நீங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லுவதை விட்டுவிட்டதின் காரணமாக இறைவனுக்கு ரோஷம் வந்து விட்டது. எங்களை மறந்து நீங்கள் சொல்றீங்களா நாளைக்கு நான் செய்வேன் என்று? நாங்கள் எங்கப்ப, நாங்கள் எங்க உங்களுக்கு, நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம்? அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சந்தோஷத்தில். என்ன சந்தோஷம்? இவங்கெல்லாம் முஸ்லீம்களாகிடுவாங்க, இவங்கெல்லாம் களிமா சொல்லிடுவாங்க, இவங்கெல்லாம் தீனுக்குள்ளே வந்துடுவாங்க என்ற சந்தோஷத்தில் தானே சொன்னாங்க நாளைக்கு பதில் சொல்லுவேன். இல்லை, அது எது நடந்தாலும் என்னை நீங்கள் மறக்கக்கூடாது, என்னை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்கள் யாருக்காவது எதையாவது ப்ராமிஸ் பண்ணுவதாக இருந்தால், யாருக்காவது எதையாவது சொல்லுவதாக இருந்தால், நாளை என்ற வார்த்தையை நீங்கள் போட்டு ஏதாவது ஒன்றை சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இது நடக்கும், இது செய்வேன். அல்லாஹ் எனக்கு வாழ்நாளை தந்திருந்தால் செய்வேன், அல்லாஹுடைய அனுமதி எனக்கு கிடைத்தால் செய்வேன், அல்லாஹ் எனக்கு அதற்குரிய சக்தியை தந்தால் செய்வேன், இன்ஷா அல்லாஹ்
இன்ஷா அல்லாஹ் என்பதை மறந்து நீங்கள் எதையும் வாக்களித்து விடாதீர்கள். இறைவனை அல்லாஹ்வை முன்வைத்து வாக்களியுங்கள் என்ற கருத்தை முதலாவது அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் கேட்ட 3 கேள்விகளுக்கும் முறையாக அல்லாஹ் பதில் சொன்னான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆட்சி மாறிவிட்டது என்பது மட்டும் நல்ல முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கப் போவது கிடையாது. எங்களுக்கு விருப்பமான வாக்காளர்கள் வந்துவிட்டார்கள் என்பது மட்டும் நல்லதை கொண்டு வந்து சேர்த்து விடாது. நிச்சயமாக நல்லவைகள் நடக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய செயல்பாடுகள் நல்லதாக அமைய வேண்டும். நாங்கள் நல்ல ஒரு சிட்டிசன்ஸாக மாற வேண்டும். நல்ல ஒரு விழும்பியங்கள் நிறைந்த குடிமகனாக என்னையும் உங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட நல்ல முடிவுகளை எங்களால் கண்டுகொள்ள முடியும் என்பது யதார்த்தம். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த ஞானத்துடனும் இந்த அறிவுபூர்வமான சிந்தனையுடனும் வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.